ஐயனார் துணையில அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். ஒரு வழியா போலீஸ்காரங்க வானதி அம்மாவை சமாதானப்படுத்துறாங்க. என்னம்மா, கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கிக்கிறீங்களா இல்லை சமாதானமாக போய்க்கிறீங்களா அப்படின்னும். இல்லை சார், நாங்கள் எங்கள் பொண்ணை கூட்டிகிட்டு போயிடுறோம், கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த இடத்த விட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் கூட்டம்லாம் எல்லாம் கலைஞ்சு போயிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு அந்த நேரம் பார்த்து கார்த்தியா வந்தது கூட அவங்களுக்கு தெரியலை. ஏன்னா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கையில அதை கவனிக்கவும் முடியலை. அதுக்கப்புறம் தான் கார்த்தியா வாப்பா எப்பப்பா வந்த அப்படின்னு சொல்லி சேரன் கேட்குறாரு. இந்த சண்டை நடந்த பிரச்சனையில் இதை கவனிக்கவே இல்லை பாரு உன்னைய அப்படின்னும். இருக்கட்டும் மாமா, இங்கே பிரச்சனைன்னு சொல்லவும் தான் நான் வேகமாக வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. வாமா உள்ளே வாமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரிப்பா வாப்பா உள்ளே வாப்பா கார்த்தியா அப்படிங்கிறாங்க. நிலாவும் உள்ளே வாங்க கார்த்தியா, என்ன நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ கஸ்தூரி இருந்துக்கிட்டு, என்னடி இங்கே வந்து இவங்களை சமாதானப்படுத்துறதுக்கு தானே வந்த, இப்போ என்ன போய் விருந்து சாப்பிட போறியா? ஒழுங்கா வீட்டுக்கு வா, அங்கே மாப்பிள்ளை வெளியில் போயிருக்காரு, வந்து கேட்டால் நான் என்ன பதில் சொல்கிறது அப்படின்னும். இங்கே பாரு, மாப்பிள்ளை வந்து கேட்டால் இங்கே தான் போயிருக்கேன்னு சொல்லு, அதெல்லாம் அவருக்கு தெரியும், சும்மா மிரட்டுற வேலையெல்லாம் வச்சுக்கிறாத அப்படிங்கிறாப்புல. என்னடி கல்யாணம் பண்ணி என்ன இன்னும் மாமா மாமான்னு கிடக்க அப்படின்னவும். ஏன், அவர் சொன்னதுனால தானே எனக்கு இந்த வாழ்க்கை, ஒழுங்காக பேசாமல் போயிரு, அவர் வந்தால் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க வாசல்லையே. அந்த நேரம் அஸ்வினும் வந்துடுறாரு, கார்த்தியா ஹஸ்பண்டும். என்ன கார்த்தியா, வீட்டுக்கு போனேன், அங்கே உன்னை காணோம். சரி, நீ வேற எங்கேயும் போக மாட்டேன், உங்கள் மாமா வீட்டுக்கு தான் வருவேன், ஏன்னா நீ ஓயாமல் சொல்லியிருக்க. நான் வந்து அங்கே வேற யாரையும் போய் பார்க்க மாட்டேன், எங்கள் மாமா வீட்டுக்கு தான் அடிக்கடி போவேன்னு சொல்லுவேன், அதான் இங்கே வந்திருப்பேன்ட்டு நான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆமாங்க, நான் வந்து மாமாவை பார்க்கத்தான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறாப்புல. ஏன், நான் வந்த பிறகு சொல்லியிருந்தேன்னா நம்ம ரெண்டு பேரும் வந்திருக்கலாமே அப்படிங்கிறாங்க. அவர் அப்படி பேசிக்கிட்டு இருக்கவும் கஸ்தூரினால் ஒன்றுமே பேச முடியலை. ஏன்னா பேசுனா இங்கே நடந்த பிரச்சனையெல்லாம் சொல்கிற மாதிரி வந்துடும் சொல்லிட்டு அவங்க வாயை மூடிக்கிறாங்க. என்ன அத்தை, நீங்களும் இங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாரு அஸ்வின். அதுக்கு கஸ்தூரி சொல்கிறாங்க, இல்லைப்பா, நீங்கள் வெளியே போயிருந்தீங்களா, அப்போ நான் மாமா வீட்டுக்கு போகிறேன்னு சொன்னுச்சு, ஒரு ஆளாக எதுக்கு போகிற, மாப்பிள்ளை வந்ததும் கூட கூட்டிகிட்டு போக வேண்டியதானேன்னு சொன்னேன். இல்லை, நான் மாமாவை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொன்னுச்சு, அதனால தான் சரி ஒரு ஆளாக போவேனாமே, நான் கூட்டியாந்து கொண்டாந்து விட்டுட்டு வருவோம்னு நினச்சி நான் கூட வந்தேன் அப்படின்னு சொல்லவும். அப்படியா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கையிலேயே சேரன் இருந்துக்கிட்டு, வெளியவே நின்று பேசிக்கிட்டு இருக்காதீங்க, வாங்க உள்ளே வாங்க ரெண்டு பேரும் அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் அப்போ நடேசன் சொல்கிறாரு, உள்ளே வாங்கப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாப்புல. சரின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேர்த்தையும் உள்ளே கூட்டிக்கிட்டு போகிறாங்க. அப்போ திரும்பி பார்த்து அஸ்வின் வந்து கஸ்தூரியை பார்த்து, என்ன அத்தை, நீங்கள் உள்ளே வரலையா அப்படின்னு சொல்லவும். இல்லை, நீங்கள் வந்திருக்கன்னு தெரிஞ்சதும் நான் வந்து கொஞ்சம் ஜாமான்கள்லாம் கடைகளில் வாங்க போனோம், அதனால் நான் வீட்டுக்கு போகிறேன், நீங்கள் இருந்துட்டு வாங்க மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு வேற வழி இல்லாமல் மனசு இல்லாமல் மாப்பிள்ளைகிட்ட இருங்கன்னு சொல்கிறாங்களே ஒழிய மனசுக்குள்ளே திட்டிக்கிட்டே தான் போகிறாங்க. இவளுக்கு இதெல்லாம் தேவையா? கல்யாணம் முடிஞ்சோமா, மாப்பிள்ளையோட சந்தோஷமாக வந்து நம்ம பிறந்தவங்க வீட்டில் பெற்றவங்க வீட்டில் இருந்தோமான்னு இல்லாமல் இப்படி இன்னும் மாமா மாமான்னு இவன் வீட்டுக்கு வந்துக்கிட்டு திரிகிறாளே. அந்த மாப்பிள்ளை ஒரு சந்தேகமாக எடுத்தா என்ன ஆகும்? இவளுக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குதே, இவளை எப்படி தான் சொல்லி நம்ம திருத்துறது அப்படின்ட்டு. வரட்டும், வீட்டுக்கு வரட்டும், அவளை பேசிக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே திட்டிட்டு போகிறாங்க கார்த்தியாவை. அப்போ கார்த்தியானனும் கூட போயிட்டு சொல்கிறாரு, கஸ்தூரி, எதையாவது வாயை விட்டு தொலைஞ்சிடாத, அவன் நடேசன் ஏற்கனவே சொல்லியிருக்கான், ஏதாவது நம்ம பிரச்சனை பண்ணணும்னா ஓ மக நைட்டோட நைட்டாக வந்து தாலி கட்ட இங்கே வந்தா என் மயந்தேன் வாழ்க்கை போட்டேன் அப்படின்னு சொன்னாலும் சொல்லி போடுவேன், அப்புறம் மாப்பிள்ளை வீட்டில் பெரிய பிரச்சனையாக போயிடும், அதனால மூச்சு வீச்சு விட்டுறாத இப்பயே, அதனால் அவள் இருந்த வரையிலும் இருந்துட்டு வரட்டும், நீ வந்து ஊருக்கு போகிற வரையும் அவங்ககிட்ட எந்த பேச்சும் வச்சுக்கிறாத அப்படின்னு சொல்லவும். அதுவும் சரிதானே அப்படின்ட்டு கஸ்தூரி சொல்லி ரெண்டு பேரும் பேசிட்டு அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. இங்கே பார்த்தா கார்த்தியாவையும் அஸ்வினையும் பார்த்துட்டு வீட்டில் ரொம்ப எல்லாரும் சந்தோஷமாக அவங்கள நலம் விசாரிக்கிறாங்க. என்ன கார்த்தியா, நல்லா இருக்கியா, உன்னைய நல்லபடியாக மாப்பிள்ளை பார்த்துக்கிறாரா அப்படின்னு கேட்குறாப்புல. அதுக்கு அஸ்வின் சொல்கிறாரு, நீங்களாம் அடிக்கடி வீட்டுக்கு வந்தால் நான் கார்த்தியாவை எப்படி வச்சுருக்கேன்னு உங்களுக்கு தெரியும், நீங்கள் எங்கே வீட்டுக்கு வர்றீங்க, நீங்கள் தான் வந்து வரவே மாட்டேங்கிறீங்களே, ஃபோனில் பேசுகிறதோட சரி அப்படிங்கிறாப்புல. இல்லை, வரணும் தான் ஆசை எங்களுக்கும், ஆனால் கார்த்தியா எங்கிட்ட நல்லா இருக்குன்னு நாங்கள் கேள்விப்பட்டோம், அதுக்கப்புறம் அது நல்லா இருக்குது, அதுவே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம்தான், நாங்களும் அதை பெருசாக எடுத்துக்கல, வேற வரக்கூடாது போகக்கூடாதுலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி சரி, பேசியே டயத்தை வீணடிக்காதீங்க மாமா, எனக்கு பிடிச்சதை ஏதாவது செஞ்சு கொடுங்க, இன்னைக்கு உங்கள் கையினால தான் நான் சாப்பிட்டு போவேன் அப்படிங்கிறாப்புல. என்னப்பா இப்படி சொல்லிட்ட, உனக்கு பிடிச்சதை கேளு, இந்த மாமா நான் செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லவும். இன்னைக்கு நீங்கள் ரெண்டு பேரும் இங்கே தான் சாப்பிட்டு போகணும் அப்படின்னு சேரன் சொல்கிறாரு. உனக்கு என்ன பிடிக்கும் கார்த்திகா, சொல்லு, உனக்கு பிடிச்ச மாதிரி நான் சமைச்சு தர்றேன் அப்படின்னு சொல்கிறாப்புல. நீங்கள் என்ன செஞ்சாலும் சரி மாமா,
உங்கள் கையினால் சமைச்சு சாப்பிட்றது எல்லாமே அமிர்தம் மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க. சரி சரி, நான் சமையலை கவனிக்கிறேன், நிலாவோட பேசிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. கிச்சனுக்கு போய் வழக்கம் போல் சமைக்க ஆரம்பிச்சிடறாரு சேரன். சோழன், பாண்டியன், பல்லவன் 3 பேரும் அஸ்வின்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. பேசிக்கிட்டு இருந்துட்டு பாண்டியன் சொல்கிறாரு, ஒர்க் ஷாப்பில் வேலை இருக்குது, நான் போயிட்டு வர்றேன், நீங்கள் இருந்து சாப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறம் சரி அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்கே தடப்படலாம் சமையல் நடந்துக்கிட்டு இருக்கு. நிலா போய், அண்ணா நானும் ஒத்தாசைக்கு எதுவும் செய்யவா அப்படின்னவும், அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நீ கார்த்தியாவோட பேசிக்கிட்டு இருமா, நான் பார்த்துக்கிறேன், இந்தா பல்லவன் இருக்கான்ல அவனை வச்சு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பல்லவனை வச்சு கூட மாட வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்போ நடேசன் என்னப்பா நல்லா இருக்கியா கார்த்தியா அப்படின்னு கேட்குறாப்புல. நல்லா இருக்கேன் மாமா அப்படின்னு சொல்லிட்டு நடேசனை பார்த்துட்டு அவங்க 2 பேரும் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. நல்லா இருங்க, இந்த பொண்ணு நல்ல பொண்ணுப்பா, நல்லா பார்த்துக்கப்பா அப்படிங்கிறாப்புல. அதெல்லாம் எந்த குறையும் இல்லை கார்த்தியாவுக்கு, நான் நல்லா பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கையில் சோழன் பக்கத்தில் நிலா நின்றுக்கிட்டு இருப்பாங்க. நிலா நினச்சி பார்க்குறாங்க, நீ யாரும் சேரன் அண்ணாவுக்கு கழுத்தை நீட்டியிருந்தா இந்த வீடு எப்படி இருந்திருக்கும். சேரன் அண்ணா இதை மிஸ் பண்ணிட்டாரே, கார்த்தியா எவ்வளோ நல்லவங்க, கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டோம், இந்த குடும்பத்துக்காக இவ்வளோ தூரம் பேசுனாங்க, இப்போ இவங்கள போய் மிஸ் பண்ணிட்டாரே அப்படின்ட்டு மனசுக்குள்ளே அவங்களுக்கு கொஞ்சம் வருத்தம் இருக்கத்தான் செய்யுது. இருந்தாலும் அவரும் நல்லா அஸ்வினும் நல்லா பார்த்துக்கிறான்னு சொல்லவும் வேறு வழி இல்லை. ஆண்டவன் யார் யாருக்கு தலையெழுத்து எங்கெங்கேயோ அதுபடி தான் நடக்கும் அப்படின்னு அவங்க மனசுக்குள்ளே அவங்க நினச்சிக்கிறாங்க. சமையல்லாம் முடிஞ்சிட்டு சாப்பாடு எல்லாத்துக்கும் வைக்க ஆரம்பிக்கிறாங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறாரு அஸ்வின், சொல்கிறாரு, இந்த சாப்பாட்டுக்காகவே உங்கள் வீட்டுக்கு அடிக்கடி வரணும். ஏன்னா கார்த்தியா ஓயாமல் சொல்லும், எங்கள் மாமா எது சமைச்சாலும் சூப்பராக சமைப்பார், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு. அன்னைக்கு நாங்கள் சாப்பிட்டோம், சூப்பராக சமைச்சிருந்தீங்க, இன்றைக்கும் சூப்பராக இருக்குது. கார்த்தியா சொன்ன மாதிரி சமையலில் உங்களை அடிச்சுக்கிற முடியாது, உங்களை கட்டிக்க போகிற பொண்ணு ரொம்ப கொடுத்து வச்சவங்க அப்படின்னு சொல்கிறாரு அஸ்வின். உடனே எல்லாரும் சிரிக்கிறாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு கார்த்தியா கிச்சனுக்குள்ளே போய் கை கழுவ போகிறாங்க. அப்போ பின்னுக்கே போய் நிலா கேட்குறாங்க, என்ன ஏதாவது உண்டா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை இல்லை, இப்போலாம் அந்த எண்ணமே எங்களுக்கு இல்லை, ஏன்னா கொஞ்ச நாள் ஃப்ரீயாக போயிட்டு அப்புறம் குழந்தை பெற்றுக்கலாம் அப்படின்னு இருக்கோம், அதனால் இப்போலாம் எங்களுக்கு அந்த எண்ணம்லாம் இல்லை, அவரும் கொஞ்ச நாள் போட்டோம் ஃப்ரீயாக இருந்துக்குருவோம் அப்படின்ட்டாரு அப்படின்னு சொல்லவும், அப்படியா சந்தோஷம்தான், இருந்தாலும் முன்னாடி நீங்கள் ஒரு குழந்தைய பெற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கேப் விட்டு கூட நீங்கள் சந்தோஷமாக இருக்கலாம்ல அப்படிங்கிறாங்க. இல்லை இல்லை, அவர் கொஞ்ச நாள் போட்டும்ட்டாரு நிலா அப்படின்னு சொல்லவும், சரி ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே பேசி சிரிச்சுக்கிட்டே வர்றாங்க. அந்த நேரம் பார்த்து சோழன் பக்கத்தில் நிலா நின்றுக்கிட்டு இருக்காங்க. நிலா மேலே ஒரு கரப்பாம்பூச்சி பறந்து விழுந்துருது. அதை பார்த்துட்டு ஒரே கத்தா கத்தி சோழனை போய் கட்டி பிடிச்சிடுறாங்க. பயத்தில் அவரை இறுக்கமாக பிடிச்சவங்க கையே எடுக்கலை. நிலா பயத்தில் தான் சோழனை கட்டி பிடிச்சிருக்காங்க. ஆனால் சோழனுக்கு மனசு பூரா இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் இப்படியே இருந்துட மாட்டோமா அப்படின்னு அவருக்குள்ளே கனவு கண்டுக்கிட்டு இருக்காரு.